உங்களுடைய விசுவாசம் எப்படியானது? ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் என்று வாசிக்கின்றோம். விசுவாசிகள் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருந்தும் விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதாகமம் கூறுகிறது. தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு நாம் கட்டாயம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆபிரகாம் எவ்வாறு விசுவாசத்தில் வல்லவரானார் என்பதை கவனியுங்கள். ஆபிரகாம் வயது சென்றவராகவும் அவருடைய மனைவி சாராள் ஒரு குழந்தையை பெறுவதற்கான சரீர சாத்தியங்கள் இல்லாதவளாகவும் இருக்கையில், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன ஆவாய் என்று தேவன் கூறினார். இதை நம்புவதற்கு அவருடைய சரீர சூழலில் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஒரு பிள்ளையை பெறுவதற்கு தேவையான அனைத்து சரீர தகுதிகளையும் இந்த தம்பதியினர் இழந்தவர்களாக இருந்தனர். ஆனாலும் தேவன் கூறிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். மானிட அனுபவத்திலும் உலக வழக்கத்திலும் இயலாத ஒன்றை அல்லது கண்டிராத ஒன்றை விசுவாசிப்பது என்பது மிகவும் கடினமானது ஒன்றாகும். ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். சாத்தியப்படாதவைகளை சாத்தியப்பட வைக்கும் சர்வ வல்லமை உள்ளவர்தான் எனது தேவன் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாமின் விசுவாசம் வெற்றியை கொண்டு வந்ததற்கான காரணங்களை பவுல் குறிப்பிடுகிறார். ஆபிரகாமின் விசுவாசத்தில் பலவீனம் இருக்கவில்லை, விசுவாசத்தில் சந்தேகம் இருக்கவில்லை. சரீர பலவீனங்களை ஒரு பொருட்டாக எண்ணாதிருந்தார். விசுவாசத்திற்குள் கர்த்தரை நம்பும் நம்பிக்கை முழுமையாக நிறைந்திருந்தது. இவ்விதமான விசுவாசத்தை உடையவராக ஆபிரகாம் இருந்தமையினாலேயே அவர் தனது விசுவாசத்தில் வல்லவரானார். ஆபிரகாமின் விசுவாசம் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கியுள்ளது. நமது விசுவாசம் எப்படியானது? ஏட்டு சுரக்காய் கரைக்கு உதவாது என்று தமிழில் கூறுவார்கள். எந்த பெரிய அளவிலும் ஒரு சுரக்காயை வரைந்து வைத்திருக்க முடியும். அதை பெரிய சுரக்காய் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியும். ஆனால் அதை கொண்டு உணவு தயாரிக்க முடியாதே. அதே போலவே நமது சிந்தையில் நாம் ஒரு பெரிய விசுவாச வரைபடத்தை வரைந்து வைத்துவிட்டு நம்மை நாமே பெரிய விசுவாச வீரர்களைப் போல நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் போராட்டங்களும் நமக்கான தேவைகளும் நம்மை தாக்குகிற போதுதான் நமது விசுவாசத்தின் பலத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நமது விசுவாசத்தின் ஆழத்தை இன்று சோதித்து பார்த்து பலவீனங்களையும் சந்தேகங்களையும் அதற்குள் இருந்து வெளியேற்றி கர்த்தரை முழுவதுமாக நம்புவோமாக. ஆமென். பரலோக தந்தையே, உமது ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், ஆபிரகாம் உம்மை விசுவாசித்ததில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உம்மீது வைத்த முழு நம்பிக்கை கூடாக அங்கே நீர் வாக்களித்ததை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாளில் உமது பிள்ளைகளை நாங்களும் கூட உண்மையில் வைத்திருக்கிறதான விசுவாசத்திலே எவ்விதமான சந்தேகமும் இல்லாமல் பலவீனம் இல்லாமல் கர்த்தாவை முழுமையாக உம்மை நம்புகிற மக்களாக நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எவ்விதமான போராட்டங்களாக இருந்தாலும் அதை உம்மீது வைத்திருக்கிறதான விசுவாசத்துக்கூடாக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமுள்ள நாளாக உமது பிள்ளைகளுக்கு அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.